அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் 25வது கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஒரு நாள் நம்ம கொஞ்சம் லேவாக போயிட்டுருக்கோம், கொஞ்சம் வேலை பலுவால் கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஸ்பீட் எடுத்துடலாம். ஏன்னா ஃப்ரைடேலேருந்து ஒரு 3 days லீவ் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த 3 days உங்களுக்கு பக்காவாக ஸ்பீட் எடுத்து கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம இந்த 25வது கேள்வியில் லாஸ்ட் டே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள். எந்த நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழேடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பிரான்ஸோட தேசிய நூற்கூடத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1000க்கும் மேற்பட்ட அந்த பழைய தமிழேடுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்களுடன் தொடர்பற்றது எது? ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நம்ம பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட தமிழ் ஏடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் சில தலைப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் நம்ம புத்தகத்தில். ஸோ அதில் கொடுக்கறதுல எது தவறாக இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்டிருக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் பிள்ளை தமிழ்னு வரும். டி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா இதான் பொருந்தாது. மீது எல்லாமே அதில் இருக்கும். மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழும் அங்கே இருந்திருக்கும். சரளி புத்தகம் அதுவும் அங்கே இருந்திருக்கும். அப்புறம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழும் இருந்திருக்கும். ஓகேங்களா? இதை தகவலை சொன்னவர் தான் யாரானா தனிநாயகம் அடிகள் தான் இந்த தகவலாம் கொடுத்துருப்பாரு. அப்போ இது இந்த டி இங்கே பொருந்தாதுங்க. டி அங்கே இருந்திருக்காது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். டேஷ் வழியே அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். ஓகேங்களா? ஸோ எப்படிப்பட்டவங்க வழியை அரசே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் சொல்லுது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எதுங்க? கற்றவர்கள் வழியே. ஓகேங்களா? ஸோ கற்றவர்கள் எந்த வழியோ அந்த வழியாக தான் ஒரு கவர்மெண்ட்டே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க, சங்க இலக்கியங்கள் என்ன பண்ணுதுங்க, குறிப்பிடுது. ஓகேங்களா? அடுத்து, தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என கூறும் நூல் எது? ஸோ தோண்டும் அளவு எப்படி நம்ம தோண்ட நீர் சுரக்குதோ அதே போல் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு அறிவு என்னாகும், சுரக்கம் என கூறிய நூல் எது? சூப்பர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லி யார்? திருக்குறள் தான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருப்பாருங்க. எப்படி நம்ம தோண்ட எவ்வளோ ஆழம் போகிறோமோ நீர் சுரக்குதோ அதே போல் நீங்கள் எவ்வளோ கற்கிறீங்களோ அந்தளவுக்கு என்னாகும், அறிவு வளரும் சொல்லக்கூடிய நூல் திருக்குறள். உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியை என கூறும் நூல் எது? பாருங்கள், ஒரு உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது எதுங்க? கல்வி தான். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? நீதி வெண்பா. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நீதி வெண்பா தான் பார்த்தீங்கன்னா இது சொல்லும் செய்குதம்பி பாவலர் தான் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர், நீதி வெண்பா. ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் டேஷ் செயல்களை குறிப்பதே சதாவதானம். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் எந்த அளவுக்கு புலமையாக இருக்கார், எந்த அளவுக்கு நினைவாற்றலாக இருக்கார், எந்த அளவுக்கு அறிவாக இருக்காருன்னு சோதிக்கிறதுக்காக ஒரே நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாங்க, நிறைய செயல்பாடுகளை செய்ய வைப்பாங்க. அப்படி செய்ய வைக்கிறதா சதாவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எத்தனைங்க? சூப்பர், 100. ஏன்னா சதம்னா எத்தனையை குறிக்குது? சதம்னா 100 தாங்க குறிக்குது. ஓகேங்களா? அப்போ சதம் அப்படின்றது 100 குறிக்கிறதுனால அப்படி 100 செயல்களை செய்ய வைக்கிறதா நம்ம என்ன சொல்லுவாங்க, சதாவதானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 100. கூற்றை கவனி. பாருங்க, 3 கூற்றுகள். செய்குதம்பி பாவலரை பற்றி 3 கூற்றுகள் கொடுத்துருக்குங்க. நான் ஒரு கொஸ்டினாக கிரியேட் பண்ணாமல் ஒரே கொஸ்டினில் தகவலை கொடுத்துலான்றதாக கிரியேட் பண்ணியிருக்கேன். பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் எடுங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். ஆமாங்க, சதாவதானம் அப்படி கலையில் சிறந்து விளங்கியிருப்பார். கரெக்டு தான். இவரை இடலாக்குடி எனும் ஊரை சேர்ந்தவர். ஆமாங்க, எந்த ஊரை சேர்ந்தவர்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடலாக்குடி அப்படின்ற அந்த ஊரை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இவருங்க. ஓகேங்களா? அடுத்து, திருக்குறளுக்கு உரை எழுதி உள்ளார். தவறுங்க. என்னதுங்க? சீராப்புராணம். எதுக்கு உரை எழுதியிருப்பார்? சீராப்புராணத்துக்கு உரை எழுதி உள்ளார். அப்போ 3வது கூற்றுங்க தவறாக இருக்குது. அப்போது 1, 2 மட்டும்தான் சரி அப்படின்றதுனால ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, எத்தனை வயதிலேயே செய்யுளியற்றும் திறன் பெற்றவர் செய்குதம்பி பாவலர்? ஸோ செய்குதம்பி பாவலரை பொறுத்தவரையிலும் சின்ன வயசுலேயே அவர் செய்யுளியற்ற திறன் பெற்றவராக இருந்திருப்பாருங்க. அப்படி எந்த வயசில் திறனேற்றும் தன்மை கொண்டவராக இருந்தார் அப்படின்னா 15 வயது. ஸோ ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 15 வயதிலேயே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுளியற்றும் திறன் பெற்றவராக செய்குதம்பி பாவலர் இருந்திருப்பார்.
அடுத்து 8வது கொஸ்டின், செய்குதம்பி பாவலர் விக்டோரியா அரங்கில் சதாவதானி பட்டம் பெற்ற ஆண்டு. ஸோ செய்குதம்பி பாவலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியா அரங்கத்தில் வந்து சதாவதானி அப்படின்ற பட்டத்தை வந்து எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, 1907 மார்ச் 10, 1907 மார்ச் 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, சதாவதானி பட்டத்தை வந்து வாங்கியிருப்பார் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்து காட்டி. செய்குதம்பி பாவலரின் மணிமண்டபம் எங்குள்ளது? ஸோ செய்குதம்பி பாவலருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவரோட நினைவு போற்றும் வகையாக மணிமண்டபத்தை வந்து கட்டிருப்பாங்க. எங்கே இருக்குங்க, சூப்பர், இடலாக்குடி. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படின்ற இடத்துல தான் வந்து இது இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கன்னியாகுமரி அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு கரெக்டு தான். இன்னும் குறிப்பிட்டு சொன்னோன்னா இடலாக்குடி. ஓகேங்களா? இந்த இடையான்குடி அப்படின்றது கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? இடலான்குடி அப்படின்றது கால்டுவெல். ஸோ கால்டுவெல்லோட நினைவிடம் இருக்கக்கூடியதான் வந்து இடையான்குடி. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுகுடல்பட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது யாருங்க, கண்ணதாசன். கண்ணதாசன் பிறந்த ஊர் தான் சிறுகுடல்பட்டி. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி, கபிலரின் நண்பரான இடைக்காடனாரை அவமதித்த மன்னன் யார்? ஸோ கபிலரோட அந்த நண்பரான இடைக்காடர் என்ன பண்ணியிருப்பாருங்க, ஸோ ஒரு மன்னன் கிட்ட போய் என்ன பண்ணியிருப்பார், ஒரு பாடலை பாடிருப்பார். அந்த பாடலை பொருட்படுத்தாமல் அவர் அவமதிச்சிருப்பான் ஒரு பாண்டிய மன்னன். ஸோ அந்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா யாருங்க, குலேச பாண்டியன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ குலேச பாண்டியன் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த மன்னனை வந்து அவமதிச்சிருப்பார். ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, அந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் பாருங்கள். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ள தமிழ் நூலுடன் தொடர்பற்றது தனிநாயகமடி பிள்ளை தமிழ் என தகவலை சொன்னவர் தான் தனிநாயகமடிகள். கல்வி கற்றவர்கள் வழியே தான் வந்து அரசு செல்லும் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. தோண்டும் அளவு நீர் வரும் அளவுக்கே வந்து கற்கும் அளவுக்கு அறிவு சுரக்கும் சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். உயிருக்கு அறிய துணையாக இன்பம் சேர்ப்பது கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நீதிவெண்பா. ஒரு புலமையை நினைவாற்றிலும் போற்றும் வகையில் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்ய சொல்கிறது தான் வந்து சதாவதானம். ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா இவர் வந்து சீராபுராணத்துக்கு தான் வந்து உரை எழுதியிருப்பார். இவர் 15 வயதிலே வந்து செயலூற்றம் திறன் பெற்றவராக இருந்தார் செய்குதம்பி பாவலர். 1907 மார்ச் 10 தான் சதாவதானி அப்படின்ற பட்டத்தை விக்டோரியா அரங்கில் வாங்கியிருப்பார். இவர் மணிமண்டபம் எங்கே இருக்கிறான்னா இடலாக்குடியில் தான் மணிமண்டபம் இருக்குது. கபிலரின் நண்பருக்கான இடைக்காடனர் அவமதித்த பாண்டிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா குலேச பாண்டியன். இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்வி பாருங்கள். இடைக்காடனார் மனம் வருந்தியதை கண்டு இறைவன் கடம்பவன கோயிலை நீங்கி எங்கு சென்றார்? ஏன்னா இடைக்காடனார் அவமதிச்சுட்டு இருப்பார். இந்த அவமானத்தோட மன்னனோட தவறு எடுத்து என்ன பண்ணிருப்பார், இறைவன்கிட்ட முறையிட்டிருப்பார் அந்த இடைக்காடனர். அப்படி அந்த இடைக்காடனார் இறைவன்கிட்ட முறையிட்டதுக்கப்புறம் கடம்பவன கோயிலிருந்து இடைக்காடனார் அந்த இறைவன் வந்து எந்த இடத்துக்கு சென்று தங்கினார் அப்படின்றத உங்களுக்கான கேள்விங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸுக்கு கீழே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 3 days இருக்குங்க. அந்த 3 days லீவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ சைக்காலஜி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எனக்கு தெரியும். ஸோ இந்த ஒர்க் டென்ஷன் ஒர்க் ப்ரெஷரில் கொஞ்சம் இருக்குங்க. கூடி சீக்கிரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீட் ஆகிடுவேன். கண்டிப்பாக நான் சிலபஸை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ ஜிகே அண்டு தமிழ் அண்டு சைக்காலஜி இதுக்கான சிலபஸ் நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வரி பண்ணாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.